மினிமலிசம் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். மினிமலிசம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி மினிமலிசமோட ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் வித் மினிமம் திங்ஸ் ஆர் என்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சு வாழ்றது, லெஸ் இஸ் மோர்னு சொல்றது. என்ன கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபைங் யுவர் லைஃப்னு சொல்வேன். பட் மினிமலிஸ்ட்ல ஒரு 15+ மினிமலிஸ்ட் வெரைட்டிஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா போஹோ மினிமலிசம், மைண்ட்ஃபுல் மினிமலிஸ்ட், ஃப்ரூகல் மினிமலிஸ்ட், எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்ட், எக்கோ மினிமலிஸ்ட், எசென்ஷியல் மினிமலிஸ்ட், அஸ்தட்டிக் மினிமலிஸ்ட்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் என்ன மாதிரி டைப் ஆஃப் மினிமலிஸ்ட்னு இன்னொரு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு வீடியோல நான் எப்படி மினிமலிஸ்ட் ஆனேன், என்னோட ஜேர்னி என்ன, அதுல முக்கியமான 6 பெனிஃபிட் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்றேன். என்னோட டிஸ்கவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மேரி கொண்டா எழுதின ஒரு புக் படித்தேன். ஸோ அதில் வந்து டீக்ளட்டரிங்கான புக், அது மினிமலிஸ்ட் புக் கிடையாது. ஸோ அந்த புக்கை படிக்கும் போது டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வீடை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த புக்கில் படித்ததுக்கு அப்புறமா நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணேன். ஸோ டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக நான் டீக்ளட்டரிங்கை பற்றி சர்ச் பண்ணும்போது மினிமலிஸ்ட் வீடியோஸும் நான் நிறையா பார்த்தேன். அப்படிதான் நான் மினிமலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டீக்ளட்டரிங் தான் ஆனால் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட தாட் என்னவா இருந்ததுன்னா, இல்லை மினிமலிசம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, பட் டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணுறது, நம்ம வீடு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மினிமலிஸ்டாக ஆகலாமான்னா எனக்கு அப்போ வந்து எப்படி கம்மியான திங்ஸ் மட்டும் வச்சுட்டு எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாருக்கும் செட் ஆகுமா, இந்த மாதிரியான தாட்லாம் இருந்தது. பட் நான் என்னோட திங்ஸை குறைக்க என்னோட வீடு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, என்னோட லைஃப்ல வர சேஞ்சஸை பார்க்க சரி டீக்ளட்டரிங்ல இன்னொரு படி எடுத்துட்டு போவோம், இன்னொரு படி இன்னும் கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு என் திங்ஸை நான் படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்க எனக்கு மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டீக்ளட்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலா என்னெல்லாம் இருக்கோ அதை தான் சேஞ்ச் பண்ணேன். 2 இயர்ஸ் முன்னாடி நான் போட்ட என்னோட ஹோம் டூர். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வீடியோ தான் போட்டிருந்தேன். சில பேர் கூட இவங்க டெக்கரேஷன் வீடியோ போட்டுட்டு அப்புறமா டீக்ளட்டரிங் வீடியோ போடுறது ஃபேஷனாக போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் நிஜமாவே ஒன்னொன்னா தான் ரிமூவ் பண்ணேன். அட் அ டைம்ல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ண விஷுவலா அது சேஞ்ச் ஆகும் போது எனக்கு ப்ளீஸிங்கா அது ஃபீல் ஆகுது வீடு. ஸோ என்னால நிறைய வேற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நிறைய பேருக்கு விஷுவல் டீக்ளட்டரிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் நான் என்ன டீக்ளட்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லாஃப்ட். ஸோ லாஃப்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்தது. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து தவறிட்டனால அவங்களோட திங்ஸும் என்கிட்ட இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் மடங்கு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 லாஃப்ட்லேயுமே வந்துட்டு ஃபுல்லாக இருந்தது. இந்த லாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. இது நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் டப்பா, பேகு அதெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருந்தேன். ஸோ ஐ வாஸ் நாட் அ மினிமலிஸ்ட். நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம்ல. ஸோ இது ஒரு டைம்ல டீக்ளட்டர் பண்ணிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சேன், அப்புறம் மறுபடியும் எடுத்து டீக்ளட்டர் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சேன், அப்புறம் மறுபடியும் எடுத்து டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சேன். இப்படி தான் ஆனிச்சு. ஸோ யாராலையுமே ஒரு டைம்ல பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நான் ஒரு 75% குறைக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ டீக்ளட்டரிங் அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கிட்ட இவ்வளோ வேண்டாத பொருள் இருக்கா, நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ பொருள் ஏன் வச்சிருக்கோம் அப்படிங்கிற தாட் நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தேவையில்லாத பொருள் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீக்ளட்டரிங் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் டீக்ளட்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வார்ட்ரோப். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2வது கிளிப்பாக வச்சிருந்ததுல என்னோட பழைய வார்ட்ரோப் வெறுமனே டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதை காமிச்சிருக்கேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மினிமலிஸ்ட் வார்ட்ரோப். இதில் வந்துட்டு திங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற திங்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சாரீலாம் ஹேங்கரில் மாட்டியிருந்தேன். பட் நான் சாரியே கட்டிக்க மாட்டேன். இப்போ நான் 2024 நான் 1 டைம் மட்டும் தான் சாரீ கட்டியிருந்தேன். பட் நான் சாரீலாம் ஹேங்கரில் வச்சுருந்தது ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானதாக இருந்தது. பட் நான் மினிமலிசம்குள்ள போக எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவையில்லை, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது கிச்சன். ஸோ கிச்சன் வந்துட்டு பல வாட்டி டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சன் வந்து ஹார்ட் ஆஃப் த ஹோம். நிஜமாவே இட்ஸ் தி ஹார்ட் ஆஃப் த ஹோம்.
ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆப்வியஸாக அதுக்கு நிறைய திங்ஸ் வந்துட்டு நம்மளும் வாங்குவோம். என்னோட அம்மாவோட திங்ஸ் நிறையா இருந்தது. கிச்சன் திங்ஸ் தான் நான் நிறைய வச்சுருந்தேன். ஸோ கிச்சனில் வந்து ஏகப்பட்ட டீக்ளட்டரிங் பண்ணியிருக்கேன். ஸ்டில் கூட இப்போ கூட ரீசெண்டாக கூட சில டீக்ளட்டரிங் பண்ணேன். ஸோ கிச்சன் தான் அடுத்து நான் மாற்றினது. அண்ட் நம்ம சேனலில் கிச்சன் தான் வந்து ஹைலைட்டான வீடியோவாக ஆணுச்சு. ஃபஸ்ட்டு நிறையா வியூஸ் வந்த வீடியோவும் கிச்சன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என் பையனோட திங்ஸ்க்கு வந்தேன். ஸோ சின்ன பையன். ஸோ வந்துட்டு அவனுக்கு நிறைய டாய்ஸ், நிறைய ட்ரெஸ், அவனோட தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்தது, நாங்கள் வாங்கினது, சொந்தக்காரவங்க வாங்கினதுன்னு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ், ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்கும். ஸோ வந்து அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணேன். அவனோட டாய்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணேன். அவன் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஹால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட் ஹால் மட்டும். வீடு டோட்டலாக 800 ஸ்கொயர் ஃபீட். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்ஸ் இருக்கும். பட் இப்போ ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபில் மட்டும் இருக்க மாதிரி அதை மாற்றினேன். அதை மாற்றும் போது அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட வார்ட்ரோப். ஸோ அவரோடதுலேருந்து ஃபஸ்ட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது. நான் எல்லாத்தையும் மாற்ற அவரும் ஓகே சரி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக டீக்ளட்டர் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அவரோட ட்ரெஸ்ஸஸ் ஒன்று ஒன்றா எடுத்து அவரை போட சொல்லி பத்துதா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லி, பத்தலை அவன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ டீக்ளட்டர் பண்ண கடைசியில் இவ்வளோதான் அவரோட ஷர்ட் அண்ட் டிஷர்ட் இருந்தது. ஆக்சுவலாக இப்போதான் வந்துட்டு அவர் எல்லா ட்ரெஸ்ஸையும் போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் வந்து உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவையில்லாமல் ஆக்குபை பண்ணிட்டு இருந்ததா தான் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம சேனலில் வந்துட்டு நான் வீடியோஸாக ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு குக்கிங் சேனலில் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறமா வந்து டீக்ளட்டரிங், டெக்கரேட்டிங், அப்புறம் டீக்ளட்டரிங் பண்ணேன். இப்போ வந்து மினிமலிசம்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக மாறிட்டு இருக்கு. இதில் மினிமலிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா வீடியோஸும் கிடைக்கும். நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீக்ளட்டரிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேறு என்ன மாதிரி டீக்ளட்டரிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ டீக்ளட்டரிங் வந்து கடைசியாக ரீசெண்டாக போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸில் டீக்ளட்டர் பண்ணுறது போட்டிருந்தேன். அப்போ வந்து பர்சனல் சாய்ஸுங்கிற பேரில் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் திங்ஸை வாங்கி அதை டீக்ளட்டர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜேர்னி. ஸோ வந்துட்டு அதை வந்து நம்ம லைஃப்பில் பண்ணிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்க தான் செய்வோம். எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு நீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம வீடு திரும்பவும் பழைய மாதிரி போயிடும். ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி. எம்ப்ரேஸ் இட், அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். மினிமலிஸ்டாக இருந்தாலும் டீக்ளட்டரிங் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், தேவையில்லாத பொருட்களை வாங்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு பொருளும் எடுக்கும் போது இது வந்து ஒர்த்தா, இது வந்து நம்மளுக்கு தேவையா, என்னோட நீட் என்ன, வாண்ட் என்னங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நான் ஏதாவது நிறைய டிமார்ட் அந்த மாதிரியான பெரிய ஷாப்பிங் ஹால்லாம் பார்க்கும்போது ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்குறதே எனக்கு ஒரு அடிக்ஷனாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு தேவை என்ன தேவையில்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டனால பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வீடை வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னாலும் வீடு வந்து எப்போவுமே வந்து டைடியாக இருந்தது. ஸோ டைடிங்கிறது வேற, க்ளீனுங்கிறது வேற. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், க்ளீனுங்கிறது டஸ்ட் எல்லாம் துடைக்கிறது, டைடிங்கிறது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கிறது. திங்ஸ் ஆப்வியஸாக குறைச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அதை வந்துட்டு திரும்ப அந்த பிளேஸில் அந்தந்த இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை வைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் மினிமலிஸ்ட் ஆகலைன்னா கூட நீங்கள் டீக்ளட்டரிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை நான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் வீடை மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அப்போ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர், ஹேர் கேர், இது ரெண்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத ஒரு ஆள். நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவையானது தான். ஸோ வந்துட்டு ஏன்னா நம்ம வாழ்கிற ஒரு இந்த உலகம் வந்துட்டு நிறைய பொல்யூஷன் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஸ்கின் தான் நம்ம உடம்புலே பெரிய லார்ஜஸ்ட் ஆர்கன். அதை நம்ம காப்பாற்றிக்கணும்னா நம்மளுக்கு இந்த ஸ்கின் கேர் தான் தேவை. அதுவும் 30+, 25+க்கு மேலே கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி தான் ஹேரும். ஏன்னா 30 நம்ம தாண்டும் போது நம்ம ஹேர் வந்து ஃபால் ஆகிறது,
நெத்தி ஏறுறது இதெல்லாம் ஆகும். ஸோ வந்து இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபினான்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நாளாக பட்ஜெட்டை விட்டுருந்தேன். நான் மினிமலிசம்குள்ளே போனோன்னே நான் பட்ஜெட்டிங் தினமும் பண்ணுறேன். இப்போவும் நான் இன்னைக்கு தினமும் நைட் நான் பட்ஜெட் எழுதிட்டு தான் தூங்குறேன். என்னோட சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்துட்டு வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. பொய்யாவோலாம் இதில் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் பொய்யா சொல்றேன்னு நினைக்கிறாங்க. பட் நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்களோட விஷயம். இதுல வந்துட்டு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்க மேல கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்க தான் செய்யும். பட் ஒரு மினிமலிசம்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகவே ஆனிச்சு. அது காரணம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் வீடை க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், அடுத்து என்ன பண்றது, என்ன சமைக்கிறது, இப்படி யோசிச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்காம எல்லாத்தையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து என் பையன் மேல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமானுச்சு. அவன் கூட சேர்ந்து ஒரு கதை புக் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல் புக் படிக்கிறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியானுச்சு. ஸோ நம்ம குழந்தைங்க கூட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான டைம் வந்து மினிமலிசம் கொடுத்தது. அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆனிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை இந்த வேலை இருக்கு, இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நான் ஒரு ஆளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, இந்த டைலாக் எல்லா பெண்களும் அதிகமா சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம அதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம எங்களுக்கான ஒர்க்கை லைட்டா பிரிச்சுக்கிட்டோம். வீட்டில் என்னென்ன இருக்கு எது இருக்குன்னு அவருக்கும் தெரிஞ்சது. ஸோ வீடை சிம்பிளிஃபை ஆனோடனே ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க 2 பேருக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டனால அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்குள்ள இருக்க ஒரு பாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அழகான பெனிஃபிட் மினிமலிசம்னால வந்தது. நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து மினிமலிஸ்ட் இல்லை, நான் வந்து இந்த திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படிலாம் சிலது வரும். இது உங்களுக்கும் வரலாம். ஆனா நான் வந்து எவ்வளோ மாதிரி இருக்கேன், 2 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், எவ்வளோ நான் கன்சியூம் பண்ணேன், எவ்வளோ திங்ஸ் வாங்கினேன், இப்போ எவ்வளோ திங்ஸ் வாங்குறேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னாலேயே சேஞ்சஸ் பார்க்க முடியுது. என்னோட பழைய வீடியோஸ் மூலமா உங்களால இப்போ இருக்க வீடியோஸும் கம்பேர் பண்றது மூலமா உங்களாலையும் பார்க்க முடியும். மினிமலிசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, மினிமலிசம் இல்லைனாலும் டீக்ளட்டரிங் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.